2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு வழங்கிய 25 சீட்களில் இந்த முறை திமுக கை வைக்க இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு வியூக வகுப்பாளர் எடுத்த சர்வேதான் காரணம் என்கின்றனர். 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18இல் வெற்றி பெற்றது. அதில் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுகவுக்கு கைமாறியதால் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு 17 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அதில் 12 எம்எல்ஏக்கள் புதுமுகங்கள். 3வது முறை எம்எல்ஏக்களாக பிரின்ஸ், முனிரத்தினம் ஆகியோரும், 2வது முறை எம்எல்ஏக்களாக ராஜேஷ்குமார், ராஜ்குமார், கணேஷ் ஆகியோரும் உள்ளனர். புதிய முகங்கள் மற்றும் பழைய முகங்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் மீது தொகுதி மக்களிடம் அதிருப்தி வலுவாக இருப்பதாக திமுக வியூக வகுப்பு நிறுவனம் எடுத்த சர்வே முடிவில் தெரிய வந்துள்ளது. அதனால் அந்த தொகுதிகளில் திமுக போட்டியிட முடிவு செய்துள்ளது. அதற்கு பதிலாக காங்கிரசுக்கு வேறு தொகுதிகள் தரப்படலாம் அல்லது எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்று அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜூனியர் எம்எல்ஏ அடிக்கடி வெளிநாடு சென்று விடுவார். தொகுதி பக்கம் அவரை பார்க்கவே முடியாது. அவருக்கும் மாவட்ட அமைச்சருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருப்பதால் போஸ்டர் யுத்தம் நடத்தி கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்துள்ளார். அதே தென் மாவட்டத்தில் புதுமுகமாக இருக்கிற மற்றொரு எம்எல்ஏவின் தொகுதியில் அரசு திட்டப்பணிகள் நடந்தாலும் முதலில் 22% கமிஷன் அவருக்கு கொடுத்து விட வேண்டும். காங்கிரஸ் நிர்வாகிகள் கட்சிக்கு நிதி கேட்டு சென்றால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது என கூறிவிடுவார். பொதுமக்கள் சென்றால் நீங்கள் என் தொகுதியா என கேட்டு மிரள வைப்பார். ஆளுங்கட்சி நிர்வாகிகளையும் தேர்தல் நேரத்தில் நான் கொடுத்த பணத்தை செலவு செய்யாமல் அமுக்கி விட்டீர்களே என சொல்லி அலற வைத்து விடுவார். வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் குடும்ப அந்தஸ்துக்காகத்தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரை தவிர தொகுதி மக்களை சந்திக்கவே விரும்ப மாட்டார். இது போன்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தருவதை காங்கிரஸ் விரும்பினாலும் நாங்கள் விடமாட்டோம் என்று அந்த திமுக நிர்வாகி சொன்னார்.